வணக்கம் செல்லுங்களா. இன்னைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நாம ஒரு அழகான கதை கேட்கலாமா? அருண்னு ஒரு குட்டி பையனோட சேர்ந்து நாமளும் ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். கதையை ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் நல்லா போர்வையெல்லாம் இழுத்து போத்தி கதகதப்பா படுத்துக்கிட்டீங்களா? சூப்பர். சரி அப்போ வாங்க, அரு கூட சேர்ந்து நாமளும் ஒரு சூப்பரான சாகச பயணத்துக்கு ரெடி ஆகலாம். ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப அமைதியான அடர்ந்த காடு ஒண்ணு இருந்துச்சாம். அங்க அப்பா எவ்ளோ பெரிய மரங்கள், எல்லாம் வானத்தையே தொட்டுட்டு நிக்கிற மாதிரி இருந்துச்சாம். சூரியனோட வெளிச்சம் கூட அந்த மரத்தோட இலைகளுக்கு நடுவுல மெதுவா சத்தமே இல்லாம ஊடுருவிதான் உள்ள வருமா. நம்ம அரு இருக்கான்ல, அவன் அந்த காட்டு வழியா தனியா நடந்து போயிட்டு இருந்தானா. அப்போ திடீர்னு அவனுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய அப்படியே ஜொலிக்கிற ஒரு மான். அதோட கொம்பும் உடம்பும் சின்ன சின்ன நட்சத்திரம் மாதிரி பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சான். அதை பார்த்ததும் அருவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே வாயுடைச்சு போய் நின்னுட்டான். அப்போ அந்த மான் ரொம்ப கம்பீரமான ஒரு மாதிரி ஆழமான குரல்ல பேசிச்சு. அது சொல்லுச்சு, நில் சிறுவனே, நான் தான் இந்த வனத்தோட பாதுகாவலர். என்னோட அனுமதி இல்லாம இந்த வழியா யாரும் போக முடியாது. அந்த பாதுகாவலர் அருவைய பார்த்து சொன்னாரு, நீ இந்த வழியா போகணுமா? அப்போ நான் கேக்குற ஒரு புதிருக்கு சரியா பதில் சொல்லணும். ரெடியா? சரி, நல்லா யோசிச்சு சொல்லு. நட்சத்திரமே இல்ல, ஆனா எப்பவும் பிரகாசமா இருக்கும். அது என்ன? அரு ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சான். நட்சத்திரம் இல்ல, ஆனா பிரகாசமா இருக்கும். அது என்னவா இருக்கும்? செல்லங்களா, உங்களுக்கு ஏதாவது பதில் தோணுதா? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அருவ முகத்துல ஒரு பெரிய புன்னகை. அவனுக்கு பதில் தெரிஞ்சிடுச்சு. அவன் ரொம்ப சந்தோஷமா சொன்னான், நம்பிக்கை. நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது எப்பவும் பிரகாசமா ஒளி வீசிட்டே தானே இருக்கும். அரு சொன்ன பதில கேட்டு அந்த பாதுகாவலர் ரொம்ப மென்மையா தலையசைச்சாரு. சரியா சொன்னாய் சிறுவனே, உன்னோட மனசுல தைரியமும் இருக்கு, நல்ல எண்ணமும் இருக்கு. நீ இந்த வழியா போறக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டே அந்த பாதுகாவலர் தன்னோட கொம்புகளுக்கு நடுவுல இருந்து பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்த ஒரு ஸ்படிகத்தை எடுத்து அருவுக்கு கொடுத்தாரு. அரு அத கையில வாங்கின அந்த நொடி அது இன்னும் பிரகாசமா ஜொலிச்சு அந்த காடு முழுசையும் வெளிச்சமாக்கிடுச்சான். எவ்வளவு அழகா இருந்திருக்கும்ல. அப்படிதான் நம்ம அருவுக்கு அவனோட முதல் சக்தி ஸ்படிகம் கிடைச்சது. ஆனா கதை இங்க முடியல. அவனோட சாகச பயணம் இனிதான் ஆரம்பிக்க போகுது. அடுத்து ஒரு புது மாயாஜால உலகம் அவனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 2வது மாயாஜால இடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்க அருவுக்கு என்ன மாதிரியான சாகசம் எல்லாம் காத்திருக்கும்? இதையெல்லாம் பத்தி நீங்க மெதுவா கனவு கண்டுகிட்டே கண்ணை மூடி நல்லா தூங்குங்க. குட் நைட் செல்லங்களா. இனிய இரவு.